ஆமையும் இரு வாத்துகளும் சிறுவர்களுக்கான கதை. அது ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. தினமும் அந்த இரு வாத்துகளை ஆமை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அந்த 2 வாத்துகளும் வருத்தத்துடன் காணப்பட்டன. இதை கண்ட ஆமை, ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்திற்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டுவிடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று வாத்துகள் கூறியது. என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும், எனக்கோ உயிரே போய்விடும். என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றது ஆமை. உனக்குதான் இறக்கைகள் கிடையாதே, உன்னை அழைத்து போக எங்களால் எப்படி முடியும் என்றது வாத்து. அதற்கு ஆமை ஓர் உபாயம் செய்யலாம். ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள். நான் நடுவில் என்னுடைய பற்களால் கெட்டியாய் பிடித்துக் கொள்கிறேன். நீங்கள் இரு பக்கமும் பிடித்து தூக்கிக் கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது ஆமை. நாங்கள் உயர பறக்கும் போது நீ வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்றது வாத்துகள் கூறியது. அப்படியானால் பறக்கும் போது நான் வாய் பேசாமல் இருக்கிறேன் என்று ஆமை கூறியது. இரு வாத்துகளும் இரு பக்கமும் குச்சியை பிடித்து பறக்கவும், நடுவில் ஆமை வாயினால் பற்றி கொண்டது. மூன்றும் வானத்தில் பறந்தன. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. இரு வாத்துகளும் ஆமையிடம், சிறிது நேரம் அமைதியாயிரு, இல்லாவிடில் நீ கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்று எச்சரித்தது. செல்லும் வழியில் வாத்துகள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள், வாத்துகள் எதையோ தூக்கி கொண்டு செல்கிறது என்று கூச்சலிட்டனர். ஆமையின் கெட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் காதில் விழுந்தது. இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகிறார்கள் என்று வாய் திறந்து பேச, அது பிடித்திருந்த பிடி விட்டுவிட கீழே விழத் தொடங்கியது. கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்தது. இதற்கான நீதி வருமுன் காத்தல் நன்று மற்றும் சமயோஜித புத்தியுடன் நாம் நடந்து கொண்டோமேயானால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதாகும். நன்றி. This video sponsored by BuyMode e-shopping. இந்த ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம். டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணி கூட நீங்க பொருட்களை வாங்கலாம். ஒரு முறை வாங்கி பாருங்க, பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் BuyMode e-shopping. Thank you.